சொல்லலாம். ஒரே காலம் வச்சுட்டு எங்க நாம கலந்து இல்ல சார் நெருக்கி வந்துட்டான். அந்த 3 கலர்ஸ்க்கு அப்புறமும் நல்லா கான்ஃபிடென்ட் ஆறு அழகா இருக்க, சூப்பரா இருக்க. ஷர்ட்ஸ் எல்லாம் வந்து அருமையா இருக்கு. குரோமோக்கு பக்கா இருக்கும். ஓகேவா? நல்லா செம்ம ஸ்மார்ட்டா இருக்கு. கான்ஃபிடென்ட்டா நல்லா ஸ்மைல் பண்ணி சூப்பரா படாச்சு. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். ஓப்பனிங் ஓப்பன் கென்னீது போப்போம். ஹாய் ஹலோ குட் மார்னிங் நேர்களே, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது நான் உங்கள் விஜய். நம்ம சொல்ல செம்மையான சாங்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். நிறைய புதுசாக இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம கிட்ட சோகத்தோட கால் பண்ணி பேசுகிற காலர்ஸ்ட்டு கூட ஜாலியாக ஃபன்னாக ஹாப்பியாக பேசி என்டர்டெயின் பண்ண போகிறோங்க. அதுக்கு முன்னாடி காலையில் எந்திரிச்ச உடனே என்னடா வாழ்க்கை இது, நம்ம வாழ்க்கை இதனை எதை நோக்கி பயணமாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரியலேப்பா அப்படின்னு சொல்லிட்டு சோகத்தோட எந்திரிக்க எல்லாருக்கும் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சோகம் அப்படின்றது நம்ம கையில் ஒட்டிட்டு இருக்க அழுக்கு மாதிரி. நம்ம வந்து கொஞ்ச நேரத்தில் சீக்கிரம் போய் கையை கழுவலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடனே அழுக்கா தெரியும். சோகமும் அதே மாதிரி தான். நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளும் அழுக்கா தான் தெரியும். அந்த சோகத்தை அப்படி கசக்கி அப்படி புளிஞ்சு அப்படி தூக்கி எரிஞ்சிட்டு நம்ம எப்பயுமே ஜாலியாக இருப்போம், ஹாப்பியாக இருப்போம்னு சொல்லிட்டு ஒரு சாங் வரதுக்கு முன்னாடி நான் என்கிட்ட நீங்கள் காலர்ஸ் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 787114698848 இந்த நம்பருக்கு கால் பண்ணி என் கூட ஜாலியாக ஃபன்னாக ஹாப்பியாக பேசுங்க. இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு சாங் வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சாங் கேரட் சூப்பர், எல்லாம் கிளாப் பண்ணி அருமையா பண்ணீங்க. சொல்லலாம். ஒரே காலம் வச்சுட்டு எங்க நாம கலந்து இல்ல சார் நெருக்கி வந்துட்டான். அந்த 3 கலர்ஸ்க்கு அப்புறமும் ஆமா சார் 4 காலம் முடிச்சாதான் அவங்க கரெக்டா இந்த மாதிரி ஒரு கட்சி போச்சு. எந்த கம்பெனி நடக்கும்? ரெடி போலாமா? சரி. ஹாய் ஹலோ குட் மார்னிங் நேர்களே, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது நான் உங்கள் விஜய். நம்ம சொல்ல செம்மையான சாங்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். நிறைய புதுசாக இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம கிட்ட சோகத்தோட கால் பண்ணி பேசுகிற காலர்ஸ்ட்டு கூட ஜாலியாக ஃபன்னாக ஹாப்பியாக பேசி என்டர்டெயின் பண்ண போகிறோங்க. நம்ம கிட்ட யாராவது ஒருத்தவங்க வந்து கோவப்படுறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட திருப்பி கோவப்படுறது கூட மனசு வராது. இதெல்லாம் நோயா பிரச்சனையா இல்லை நானே எனக்கு பிரச்சனை நினச்சிக்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் கிட்ட போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ்ப்பா, இதே பிரச்சனை எனக்கும் இருக்குப்பா அப்படின்றாரு. அட பாவிகளா, நோயின்னு உங்கள்கிட்ட சொல்யூஷன் கேட்க வந்தால் நீங்கள் என்கிட்ட சேர்ந்து கொலாபரேஷன் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பட் இவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேங்க, அதாவது கைண்டா இருங்க, ஆனா பிளைண்டா இருக்காதீங்க. இப்போ ஒரு சூப்பரான காலர் லைன்ல வராங்க. ஹாய் ஹலோ சார். சொல்லுங்க ஆரிஃப், நீங்க வந்துட்டு பிஜே உலகத்துக்குள்ள புதுசா என்ட்ரி ஆகுறீங்க. உங்களுடைய இந்த பயிற்சி கால பயணம் அல்லது அதுக்கு முந்தின பயணம் எப்படி நீங்க விஜய் ஆகுறதுக்கான முயற்சிகள் எடுத்தீங்க? விஜய் ஆகுறது எந்த எண்ணம் வந்துட்டு எந்த விஷயம் வந்துட்டு உங்களை வந்துட்டு விஜய் உள்ள கூட்டு வந்துச்சு? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த விஜய் ஆகணும் அப்படின்ற ஒரு ஐடியாவே கிடையாது. இந்த ஸ்கூல் லைஃப்ல வந்து நம்ம பசங்க பேச்சை கேட்டுலாம் வந்து நிறைய இது பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அப்படிதான் நானும். ஸோ வந்து என் கூட எப்பயுமே சுற்றுற ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான். அவன் ஒருத்தர் மட்டும் தான் என் கூட ஜாலியாக பேசுவான். அப்படி இருக்கிற அந்த பையன் தான் வந்து டேய் நீ நல்லா பேசுற, இந்த மாதிரி நீ விஜய் இந்த மாதிரி ஆச்சு, இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாங்களா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சான். எப்பன்னு பார்த்தீங்கன்னா இது எனக்கு நடந்தது 10th இருந்து எனக்கு அந்த ஆசை வந்துச்சு. சரி ரைட் ஓகே, இதெல்லாம் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிவியை பார்க்க ஆரம்பிச்சேன். ஆரம்பிச்சது ஒன்றுமே புரியல. என்னன்னா அவங்க பாட்டுக்காக இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காங்க, நம்ம என்ன பண்றது எது பண்றது நமக்கு ஒன்றுமே புரியலையே. சரி ரைட் அப்படியே சும்மா அப்படியே கண்ணாடியை பார்த்து பேசி பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசி கொஞ்சம் கொஞ்சமா நான் பழகினது தான். ஆனா எனக்கு முழுசா பெர்ஃபெக்ஷனா வந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்ஃபார்மா இல்ல. சாரோட கிளாஸ் வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த பெர்ஃபெக்ஷன் வந்து கிடைச்சிச்சுன்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே கிடைச்சிச்சுன்னு தான் சொல்லுவேன். பெர்ஃபெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் தான் எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். எந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம பெர்ஃபெக்டா பண்றோமோ அந்த ஒரு விஷயம் தான் வந்து அது வாழ்க்கையில வேற லெவல்ல சக்சஸ் அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க வீட்லயே நிறைய அதான் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுல நான் மீடியா ஃபீல்ட்ல போறது கூட அவங்களுக்குலாம் விருப்பம் இல்லை. பட் வந்து நான் இதுல வந்து கண்டிப்பா சாதிப்பேன் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டோட அவங்கள்ட்ட சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு இவ்வளோ நான் சொன்னனால சரி ஓகே உன்னால முடிஞ்ச அளவுக்கு நான் அவங்க கொடுக்குற டைமிங்குள்ள நீ முடிச்சுட்டு இது பண்ற அப்படின்னா நம்ம வந்து சரி நீ அதிலேயே வந்து ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இது பண்ணிட்டாங்க. ஸோ வந்து அதுக்குள்ள இவங்க கொடுக்குற டைத்துக்குள்ளேயும் பார்க்கணும், நம்மளும் வந்து வேற லெவலில் விஜய் மாதிரி ஆகணும், விஜய் ஆகணும், நிறைய சூப்பரான விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா மைண்ட் தாட்லாம் இருக்கும்போதே சாரோட யூடியூப் சேனல் அப்பதான் பார்த்தேங்க. அப்போதான் வந்து சரி ஓகே சார் வந்து வேற லெவலில் சொல்லி தராரு இருக்க சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நான் அந்த 12th டைமிங்ல தான் அந்த டைமிங் தான் சாருக்கு கால் பண்ணேன். ஓகே நமக்கு கரெக்டான ஒரு ஆனா அது இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சரி ஓகே சார் நான் வந்து ஜாயின் பண்ணுறது ரெடியா இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட உடனே வந்து நான் கிளாஸ் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணக்கப்புறம் நான் Day 1 ஸ்டார்ட் பண்ணதுக்கும் கடைசியில இப்ப நான் ஃபைனல் ஷூட்ல பண்ணதுக்கும் எனக்கு வந்து ரொம்பவே வந்து வித்தியாசம் தெரிஞ்சிச்சு. முன்னாடி நான் இருந்ததுக்கு இப்ப நான் ஒரு சூப்பரான லெவல்ல வந்திருக்கேன் அப்படின்னு நான் நம்புறேன்.
வாவ், செம்மையான ஒரு சாங் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அடுத்த சாங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான விஷயம் சொல்ல போறேன். அதாவது இப்போ இருக்கிற இந்த காலத்து பசங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மாடிஃபைட் பைக் மண்டையில் ஸ்பைக்குன்னு சொல்லிட்டு செம்மையா கெத்தா சுத்திக்கிட்டு இருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வேற எதுக்காக, ஒரு பொண்ணை லவ் பண்ண வைக்கிறதுக்காக தான். அப்படி இருந்து பல பசங்களுக்கு லவ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அப்படி இருக்க பசங்க எல்லாருக்கும் ஒரு சூப்பரான விஷயம் சொல்ல போறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, லவ் பண்றவனுக்கு லவ்வர் தான் ஃபிகர், ஆனா லவ் பண்ணாதவனுக்கு ஃபிகர் எல்லாம் லவ்வர். ஸோ சைட் அடிங்க, சந்தோஷமா இருங்க. இப்போ ஒரு காலர் வந்து லைன்ல வந்திருக்காங்க. ஹாய், ஹலோ. ஹலோ சார். எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேரு? என்னோட பேரு சுதீஷ் சார். நான் கோயம்புத்தூர்ல இருந்து கால் பண்றேன். வாவ், சூப்பர் சுதீஷ். இப்போ நீங்க வந்து லவ் பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கேன் சார். லவ் பண்ணிருக்கீங்களா? வாவ், சூப்பர். இப்போதான்ப்பா என் காலர்ல வந்து எங்க லைன்ல வந்து லவ் பண்ண ஒரு மனுஷன் வந்து வந்திருக்காப்ல. இவ்வளோ நேரம் சிங்கிள் பசங்களும் சின்ன பசங்களுமா வந்து முடியல. சரி, ஓகே. இப்போ சொல்லுங்க, நீங்க அதாவது ஒரு பொண்ணை நீங்க லவ் பண்ணிருக்கீங்க அப்படின்றீங்க. ஸோ அதுக்காக என்னென்னலாம் பண்ணீங்க? ஃபாலோ பண்ணணும் சார். ஃபாலோ மட்டும் பண்ணா போதுமாங்க? அந்த பொண்ணு மடிஞ்சிருமா? ஏதாவது நீங்க வந்து ஒரு இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிருப்பீங்களா? சொல்லுங்க அதை பத்தி கொஞ்சம். ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணி அவங்கள்ட்ட நம்ம மனசுல இருக்காங்களான்னு செக் பண்ணணும் ஃபர்ஸ்ட். சூப்பர். அப்புறம் நம்ம அவங்க பைய பேசி அப்படியே மொபைல் நம்பர்லாம் வாங்கி, அப்படிலாட்டி இன்ஸ்டா ஐடி இந்த மாதிரி ஏதாவது இருக்குல்ல சார், அதெல்லாம் வாங்கி நம்ம சேட் பண்ணலாம். ஓ, சோஷியல் மீடியா ரேஞ்சில் வந்து இப்போ நீங்கள் வந்து புதுசாக வந்து ட்ரை பண்ணுறீங்க? எஸ் சார், சோஷியல் மீடியாவில் தான் நம்ம ட்ரை பண்ண வேண்டியதாக. சூப்பருங்க, சூப்பருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து சோஷியல் மீடியா அப்படின்னு வந்துருச்சுனாலே வந்து ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியான மெத்தட்னா ஒரு மெசேஜ் தான்ப்பா. ஹாய்னு மெசேஜை போடுறானுங்க, கடைசியில் முடிச்சு அனுப்பிச்சு விட்டதும் பாய்னு மெசேஜ் அனுப்பிச்சு விட்றானுங்க. என்ன பண்ணுறது இப்படி இருக்க? நீங்கள் எப்படி இருக்கீங்களா சுதீஷ்? இல்லை சார், இல்லை சார். ஓ, அப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட் அந்த 100% பியூர் லவ்ப்பா, 100 வருஷம் வாழ்ந்தாலும் உங்களோட தான் வாழ்வேன் அப்படின்ற மாதிரியா? கண்டிப்பா சார். வா, சூப்பருங்க, சூப்பருங்க. இப்போ ஒரு சூப்பரான ஒரு சாங் வரப்போது, அதை யாருக்காகலாம் டெடிகேட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க சுதீஷ்? லவர் லிஸ்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் சார். வாவ், என்னங்க சொல்றீங்க? லவர் லிஸ்டா? ரொம்ப பெருசா போகும் போலயே, பாஞ்சாலி சேலை மாதிரி. சரி, ரைட்டு, விடுங்க. அதாவது லிஸ்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. பேர் சொல்ல விரும்பல, பேர் சொன்னா லிஸ்ட் ரொம்ப பெருசா போகும். சரி, ஓகே. உங்களுக்காகவும் உங்களோட லவர் லிஸ்ட்டுக்காகவும் ஒரு சூப்பரான ஒரு சாங் வரப்போது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சாங் வேற மாதிரி சூப்பர் சூப்பர். கிளாப் கிளாப் கிளாப். காரி. நீங்க இதுக்கு முன்னாடி உங்களுடைய காலேஜ் லைஃப்லயோ இல்ல ஸ்கூல் லைஃப்லயோ அங்க நடந்த ப்ரோக்ராம்ல ஏதாவது விஜய் மாதிரி ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்களா? அதுல ஏதாவது கண்டஸ்டன்டா பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணிருக்கீங்களா? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நான் காலேஜ்ல ஸ்கூல்ஸ்ல நான் ஸ்டார்ட் பண்ணதான். அந்த எனக்கு வந்து ஸ்கூல் டைம் பீரியட் வந்து ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. ஏன்னா 10th நமக்கு வந்து விஜய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் தாட் வந்து, அப்படின்ற போது 11th 12th அந்த டைமிங்ல பப்ளிக் எக்ஸாம்ஸ்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா போயிட்டு இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஆனுவல் டே அப்படின்னு வரும்போது, ஆனுவல் டே நிறைய ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ்லாம் வந்து நடத்தினா அந்த இடத்துல நம்ம ஒரு ஹோஸ்டா இருந்து நம்ம வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஷோ சின்ன ஒரு ஷோ மாதிரியாவது நடத்தணும், இல்லை நம்ம அந்த இடத்துல வந்து ஒரு எம்சி மாதிரியாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் தான் நான் இருக்கேன். ஸோ வந்து எப்பயுமே நான் ஏதாவது காலேஜ்லேயும் சரி ஸ்கூல்ஸ்லேயும் சரி இந்த மாதிரி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு தான் இருந்தேன். சாரோட கிளாஸுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் ஒன்று ஜாயின் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு மோசமான விஷயம்னே சொல்லலாம். இவ்வளோ கஷ்டங்களை தாண்டி நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் அப்படின்ற போது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. லைட்டா போட்டு விடு. ரெண்டு லைட்டையும் போடு. சரி, ஓகே. சூப்பரா பண்ற. இப்போ பாரதி தான் வந்து காலரு. கையை பின்னாடி வச்சுக்கிறேன். என்னோட இவ்வளோ ஃப்ரேம் வைக்க போறேன். இந்த கையை ஆட்டி பேசினேன்னா ஃப்ரேம்குள்ள வந்துடும். டொன்னோட காண்டு, ஓகேவா? அதனால தொப்பை கூட வரக்கூடாது. சும்மா தானே அப்படின்னு சவுண்டா பேசு. உன்னோட வாய்ஸ் இந்த மைக்ல தான் எடுக்க போகுது, சரியா? நீ என்ன வேணாலும் கலாய்ச்சிக்கோன, ஜாலியா ஃபன்னா கூப்பிட்டு போ. அவனை திருப்பி பார்த்த 2 கண்ணையும் நோண்டி விட்டுருவான். நீ வந்து அவன் கேட்குற கேள்விக்கு கவுண்டர் கொடு, உன் கேள்வியிலேருந்து அவன் கவுண்டர் கொடுப்பான். இப்படி ஜாலியாக போங்க. ரொம்ப லென்த்தாக போய் போர் அடிச்சிடாம ஒரு லிமிட்ல கரெக்ட் பண்ணிட்டு சாங் போட போறோம் உங்களுக்கு யாருக்காகன்னு வந்து, சரியா? பண்ணலாம கேக்கு. வாவ், செம்மையான சாங்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அடுத்த சாங் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ அதாவது இப்போ பாத்தீங்கன்னா ஜனவரி 14 இருக்கும். சரி, அதாவது அருமையான சாங்ஸ் எல்லாம் இல்லை சாங். பண்ணிட்டு இருந்தோம். அடுத்த சாங் பார்க்கறதுக்கு ஜனவரி 14க்கும் பிப்ரவரி 14க்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? அதாவது ஜனவரி 14க்கு பிப்ரவரி 14க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணு நமக்கு பொங்கல் கொடுத்தா அப்படின்னா அது வந்து ஜனவரி 14. அதே பொண்ணு நமக்கு அல்வா கொடுத்தா அதுதான் பிப்ரவரி 14. ஸோ நம்ம பசங்க எல்லாத்தையும் கொஞ்சமாவது தெளிவாக அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம இதுக்கப்புறமா அதை லவ் பண்ணாம சிங்கிளாவே இருந்து செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கூட ஒரு காலர் பேச வந்திருக்காரு. ஹலோ, எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். உங்க பேரு? என்னோட பேர் பாரதி ராஜா. எங்க இருந்து கால் பண்ணியிருக்கேன் சார். சூப்பர் சார். இப்போ நீங்க வந்து லவ் பண்ணியிருக்கீங்களா?
இல்ல சார், இது வரைக்கும் நான் பண்ணதில்லை. இனிமே பண்ணலான்ட்டு இருக்கேன். அதுக்கு தான் உங்கள்கிட்ட ஐடியா கேட்கலான்ட்டு பண்ணேன். ஓ, இனிமே பண்ணலான்னு இருக்கீங்களா? என்னங்க, என்ன வயசாகுது உங்களுக்கு? எனக்கு இப்பதான் 22 முடிஞ்சு 23 ஆகுது. எங்க இப்ப இருக்கிற 2K கிட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா 5 வயசுல 6 வயசுலலாம் லவ் பண்ணி திரியானுங்க. நீங்க வந்து 25 வயசு ஆகுது, லவ் பண்ணாம சுத்துறேன்னு யாராவது நம்புவாங்களா? எனக்கு இப்பதானே வருது. அட என்னங்க, வர நேரம் லவ் பண்ணக்கூடாதுங்க. பார்த்த பொண்ணு உடனே லவ் பண்ணிட்டு போயிடணும் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். அதாவது சிங்கிளா இருக்கிற கூட ஒரு கெத்து தான் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும்ல, நீங்க அதை பத்தி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. சிங்கிளா இருக்கிறதே கெத்து தானே. அதுல எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது, ஷேர் பண்றதுக்காக எல்லாம் நிறைய இருக்கே. இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம கண்ணு முன்னாடியே வந்து எரிசில கலப்புவாங்க. அந்த லவ்வர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மெரினா பீச் பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்படியே இந்த போர்வேஸ் போத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி நிறைய பேர்லாம் இருப்பாங்க. உங்களுக்கு அவங்களாம் பார்த்தா என்ன எப்படி தோணும்? அவங்கள பார்க்கும்போது வந்துட்டு எனக்கே ஒரு மாதிரி இரிட்டேட்டாக தான் இருக்கும். நமக்கு இந்த மாதிரி கொஞ்சறதுக்கு ஆள் இல்லையே அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கும். ஆனால் அதை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, என் நண்பன் என் வீட்டு பக்கத்தில் உட்காந்து அவங்க லவர் பண்ணுற டார்ச்சரை ஃபுல்லாக என்கிட்ட சொல்லி அழும்போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். இதை பண்ணுறதுக்கு பேசாமல் நம்ம சிங்கிளாகவே இருந்துடலாம், இப்படி இருக்கிறதா நமக்கு கெத்து அப்படின்னு தோணும் எனக்கு. சூப்பருங்க. அதாவது அவங்க ஃப்ரெண்டோட கதையை கேட்டு நீங்கள் வந்து ஜாலியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? அது கூட ஒரு வகையில் ஒரு ஜாலி தான். ஏன்னா மற்றவங்களோட கஷ்டத்தை மற்றவங்களோட கஷ்டம் வந்து நமக்கும் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும். ஸோ வந்து இப்போ ஒரு சூப்பரான ஒரு சாங் வரப்போகுது, அதை யாருக்காக டெடிகேட் பண்ணலாம்? இது நான் வந்துட்டு என்னுடைய நண்பனுக்காண்டியே நான் டெடிகேட் பண்ணுறேன். சூப்பருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாரதிராஜாக்காகவும் அவங்களோட ஃப்ரெண்டுக்காகவும் ஒரு சூப்பரான ஒரு சாங் வரப்போகுது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சாங் ஓகே, இப்போ விஜய் ஆகிட்டீங்க. நாளைக்கு வந்துட்டு நீங்கள் இது விஜய்ங்கிறத தாண்டி பெரிய பெரிய நிகழ்ச்சிகள், இசை வெளியீட்டெல்லாம், ட்ரெயிலர் வெளியீடு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் தொகுத்து வழங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைச்சதுன்னா அதெல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பமாக இருக்கா? கண்டிப்பா நான் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு வந்து நான் எனக்குள்ள ஒரு வட்டத்தை போட்டு நான் சுத்துறதை விட எனக்கு வந்து நான் ஒரு நேர்கோட்டை போட்டு நான் பாட்டுக்கு அதில் போயிட்டே இருக்கணும் அப்படின்றதா எனக்கு ஆசை. அந்த வட்டத்துக்குள்ளேயே சுத்துறதை தாண்டி நேர்கோட்டில் நம்ம போகும்போது நம்மளை அறியாம நிறைய விஷயங்கள் நமக்கு புதுசா வரும். ஸோ இப்போ நீங்க சொன்ன மாதிரி தான், அதாவது இப்போ ஆடியோ லான்ச்லாம் வருது, நீங்க அதெல்லாம் ஹோஸ்ட் பண்ணீங்களான்னு கேட்டிருந்தீங்க. புது ஷோஸ்லாம் வருது, இதெல்லாம் வந்து கண்டிப்பா நான் ஹோஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா ஹோஸ்ட் பண்ணாம இருக்க மாட்டேன். எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து பயம் இருக்கு அப்படின்னா அதை செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு தான் நான் வந்து ஆசைப்படுவேன். ஏன்னா அந்த விஷயத்த நம்ம செஞ்சு பார்க்கும்போது அந்த விஷயத்துல இருக்கிற பயம் வந்து போயிடும். எப்பயுமே வந்து அந்த விஷயத்த வந்து இது பண்ணக்கூடாது, விட்டுறக்கூடாது. எதுக்கு இந்த விஷயத்த நம்ம பண்ணிக்கிட்டே அதான் நமக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டோம் அப்படின்னா அது வாழ்க்கை ஃபுல்லாக அப்படியே தான் போய்கிட்டே இருக்கும். அந்த விஷயத்த தூசி தட்டி திருப்பி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்து எப்பயுமே எடுக்கணும். ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் பண்றீங்க அப்படின்னா அதை பாதிலேயே விட்டு போகக்கூடாது, பாதிலேயே இது பண்ணாம முழுசா முடிக்காமையும் போகக்கூடாது. ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் வந்து ஏற்றுக்குவேன். இப்போ நீங்க விஜய் அப்படிங்கிறத பாத்துக்கிட்டீங்கன்னா டிவில நீங்களும் பார்த்துருப்பீங்க, நீங்களும் உங்களோட பயிற்சி காலத்திலேயே நிறைய செஞ்சிருப்பீங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் அப்படின்னாலே வந்துட்டு கலாட்டாக்கான விஷயங்களையும், சந்தோஷமான விஷயங்களையும், சோகமான விஷயங்களை கூட சிரிச்சுக்கிட்டே சொல்லக்கூடிய வித்தைகளையும் நீங்க வந்து தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. ஆனா நீங்க உங்களுடைய ட்ரைனிங் பீரியட்ல, உங்களுடைய கோச்சிங் டைம்ல ஏதாவது இந்த மாதிரி கலாட்டாக்களா நடந்தது அல்லது காமெடியான சுவாரஸ்யமான சொல்லக்கூடிய தகவல் ஏதாவது ஷேர் பண்ணிருக்கீங்க? கலாட்டாவான நிறைய விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸ்லயே நடந்திருக்கு. கிளாஸ்ல நம்ம வந்து பேசிட்டு இருக்கும் போதே வந்து நிறைய ஜாலியான சிரிப்பான கண்டென்ட்லாம் எடுத்திருப்பேன். சார் சிரிக்கும் போது எனக்கும் சந்தோஷமா இருக்கு, பரவாயில்ல நம்ம சிரிப்பான நல்ல ஒரு கண்டென்ட்லாம் எடுத்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே ஒரு நல்ல ஒரு பூரிப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம். பூரிப்புன்றத தாண்டி சந்தோஷம் அப்படின்றத சொல்லிக்கலாம். வாவ், இப்போ ஒரு செம்மையான ஒரு சாங் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அடுத்த சாங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி கடவுள் வந்து நம்ம கிட்ட ஏதாவது வரம் கேட்டா என்ன பண்ணுவோம்? நம்ம காசு வேணும், பணம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்போம். இங்கே ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் முன்னாடி வந்து நின்றவனே, கடவுளே எனக்கு ஏதாவது வரம் கொடு அப்படின்னு கேட்டது, உனக்கு இல்லாத வரமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீ கேளுப்பா அப்படின்னு சொல்லி கடவுள் கேட்டிருக்காரு. கடவுள் வந்து, கடவுளே எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில இருந்து அமெரிக்கா வரைக்கும் எனக்கு வந்து தண்ணிக்குள்ள ரோடு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காப்ல. அதெல்லாம் கிடையாதுப்பா, வேற ஏதாவது சூப்பரான விஷயம் சொல்லி நான் அதை வேண்டாம் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு கடவுளே சொல்லிட்டாப்ல. சரி கடவுளே, அப்போ அதுதான் வேணாம், எனக்கு வந்து என் பொண்டாட்டி வந்து என் பேச்சை கேட்கணும், அவன் நான் என்னென்ன சொல்றேனோ அதெல்லாம் வந்து செய்யணும் அப்படின்ற மாதிரி கடவுள் கிட்ட இருந்து இவர் திருப்பி ஒரு வார்த்தை கேட்டிருக்காரு. அதுக்கு நீ வந்து அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்கு ரோடு போட சொன்னியப்பா, சிங்கிள் ரோடா போடணுமா இல்லை டபுள் ரோடா போடணுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இதுல இருந்து என்ன தெரியுது? கடவுளுக்கே வந்து பொண்டாட்டியால பல கஷ்டங்கள் இருக்கிறது. ஸோ வந்து கஷ்டங்கள் அப்படின்றது பொண்டாட்டியால மட்டும் இல்ல, பல இடத்துல இருந்து வரலாம். இப்போ ஒரு சூப்பரான ஒரு காலர் வேற வந்திருக்காங்க, வாங்க அவங்ககிட்ட ஜாலியா பேசி என்ஜாய் பண்ணலாம். ஹாய், ஹலோ, உங்க பேரு? என் பேர் வந்து ரித்திக் ஜே. வாவ், குட்டி பையனா, சூப்பர்ப்பா தம்பி. எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் வந்து சென்னையில இருந்து கால் பண்றேன். வாவ், வேற மாதிரி. சென்னை அப்படின்றாலே நம்ம வந்தாலே வாழ வைக்கும் சென்னைப்பா. அதாவது நீ வந்து ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 4th ஸ்டாண்டர்ட். 4th ஸ்டாண்டர்டா? வாவ், 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இவ்வளவு ஜாலியா பேசுறீங்களே. 4th ஸ்டாண்டர்ட்ல கிளாஸஸ்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? நல்லா தான் போயிட்டு இருக்கு. சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா. இப்ப பார்த்தனா கடவுள் வந்து உங்ககிட்ட ஒரு வரம் கேட்கறாரு. நீ வந்து என்னப்பா வரம் கேட்ப? நான் வந்து எனக்கு வந்து எக்ஸாமே வரக்கூடாது, ஆனா எல்லாத்துலயும் பாஸ் ஆகணும்.
எக்ஸாமே வரக்கூடாது, ஆனால் எல்லாத்துலேயும் பாஸ் ஆகணும்னா எப்படிப்பா தம்பி? எக்ஸாம் இருந்தால் பாஸ் ஆகணும் கடவுளே அப்படின்ற மாதிரி ஏதாவது வரம் கேட்கலாம். எக்ஸாமும் வேணாம் பாஸும் ஆகணும் அப்படின்னா எப்படி? அது எனக்கு அப்படிதான் வேணும். சரி விடு, உனக்கு அந்த ஆசை ஒரு ஜாலியாக இருக்குது. சரி ஓகே, இப்போ ஒரு சூப்பரான ஒரு சாங் வரப்போகுது. யாருக்காக டெடிகேட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? அது என் ஸ்கூல் ஃப்ரெண்டுக்கு. உன் ஸ்கூல் ஃப்ரெண்டுக்கா? சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா ரித்திக்காகவும் அவங்க ஃப்ரெண்டுக்காகவும் சூப்பரான ஒரு சாங் வரப்போகுது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சாங் சரி, சூப்பர் 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 சூப்பர். நிறைய பசங்க வந்து நம்மளை ஏற்றி விடுறவங்களும் இருக்காங்க, நம்ம காலை கட்டி சுற்றி கீழே இறக்கி விடுறவங்க இருக்காங்க. ஆனால் என் கூட இருந்த ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து மேலே ஏற்றி விடலாம் நினைச்சாரு. பட் என்னதான் இதுக்குள்ள நான் மீடியா ஃபீல்டுக்குள்ள என்னை வர வைக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தாலுமே என்னைய வந்து மோட்டிவேட் பண்ணி இவ்வளோ ஒரு நாள் பண்ண முடியாமலாம் இல்லைடா நீ வந்து சூப்பராக பண்ணுற, இதுக்கு மேலேயே நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீ மோட்டிவேட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணியை சேர்ந்தான். ஸோ வந்து எனக்கு வந்து பேசும்போதே கொஞ்சம் திக்கலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறையா எச்சி முழுங்கும்போது அந்த ப்ராப்ளம்லாம் நிறைய இருந்துச்சு. அந்த தொண்டை வலி அந்த ப்ராப்ளம்னால த்ராட் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து உன்னால் முடியும், நீ வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எவ்வளோ கஷ்டம் இருந்திருந்தாலும் உன்னால் பண்ண முடியுது அப்படின்ற உனக்கு தோணுச்சுனாலே போதும், நீ வந்து நல்லா பண்ணுவடா அப்படின்னு சொல்லி என்னை வந்து மோட்டிவேட் பண்ணது பார்த்தீங்கன்னா மணிகேசன். ஸோ வந்து அவருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் எடுக்கிறேன். தெரியல ப்ளா 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 ஐயோ நான் கிளம்புறேன் வீட்டு நாளைக்கு இதே நேரம் மீட் பண்ணேன். அந்த ரிப்போர்ட் நான் விஜே ஹரிஃப். இப்போ உங்களுக்கு ஒரு சாங் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டேக் கேர் பாபாய். அந்த நடுவில் க்ளோசிங் கண்டென்ட் அது என்னவோ அது என்னவோ இது ஃப்ரேம் அதே ஃப்ரேமில் எடுக்கிறேன். இதுக்கப்புறம் எல்லா ஃப்ரேமெல்லாம் மாற்றுவேன். சரியா போடலாம் மேம். வாவ், செம்மையான சாங்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். செம்மையான நம்ம ஷோ இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. நிறைய கலர் ஸ்டாஃப் ஃபன் பண்ணி ஜாலியாக பேசிட்டு இருந்தோம். ஒன்றா ஷோ பண்ணதே தெரியல, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. பட் நான் இப்போ கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க. உங்களை விட்டு பிரிய போகிறது நினச்சா எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். பட் என்ன பண்ணுறது, கிளம்பி தானே ஆகணும். கவலைப்படாதீங்க. போகிறதுக்கு முன்னாடி இந்த கருத்து கந்தசாமி ஒரு சூப்பரான ஒரு கருத்து சொல்லிட்டு போயிடுறேன். நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம எப்பயுமே சக்ஸஸ் அடையணும் நினச்சா அந்த சக்ஸஸ் வந்து கிடைக்காதுங்க. எப்படா என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நம்ம சக்ஸஸ் அடையணும்னு நினச்சா மட்டும் பத்துமா? அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சுருக்கணும். ஸோ சக்ஸஸ் அடையணும்னு நினச்சிங்கன்னா அந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. அன்றைய இன்றைய நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி பின்னாடி உங்களுக்கு பாதிவே இருக்கு, முன்னாடி உங்களுக்கு பாதிவே இருக்கு. நடுவில் நீங்க நின்றுக்கிறீங்க. பின்னாடி போனால் திருப்பி ஸ்டார்டிங் பண்ணணும். முன்னாடி போனீங்கன்னா உங்களோட சக்ஸஸை நீ அடையலாம். ஸோ உங்களோட சக்ஸஸ் நீங்கள் அடையிறதுக்காக என்னோட வாழ்த்துக்களை சொல்லிட்டு நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு இதே நேரம் இதே சொல்ல உங்களை வந்து மீட் பண்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜே ஆரிஃப். இப்போ உங்களுக்கு ஒரு சூப்பரான சாங் வரப்போகுது. டாடா பை பை சாங்.